வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரம் எப்போது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொங்கல் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் துவங்கும் போது கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை, தமிழர்களுடைய பண்டிகை. உத்தராயண காலம் எப்போ துவங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் 1 தேதி அன்று துவங்கக்கூடியது உத்தராயண காலம். அதாவது வடக்கு பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. சூரியன் மகர ராசியில் நுழையக்கூடிய அந்த முதல் நாள் அப்படிங்கிறதா நமக்கு பொங்கல் பண்டிகையாகவும், வடக்கில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இந்த காலம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பகல் பொழுது அப்படிங்கிறது துவங்கக்கூடிய காலம். அப்போ மார்கழி மாதம் அவங்க தூங்கி விழிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால தான் இந்த பஜனை, இந்த பூஜை புனஸ்காரம், அதாவது எப்படி பூட்டி இருக்கிற கோவில் கூட பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் திறந்து இதில் பூஜை புனஸ்காரம் இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்கள் விழித்து எழக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தேவர்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து, ஒரு ஆராதனை இதெல்லாம் செய்யக்கூடியதன் பொருட்டு தான் மார்கழி மாதம் நம்ம எல்லா பூஜைகள்லாம் செய்கிறோம். தேவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் பகல் பொழுது, 6 மாதம் இரவு. அப்போ இந்த தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை வரக்கூடிய காலம்தான் தேவர்களுக்கு பகல் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு துவங்கும். ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை பார்த்திங்கன்னா இரவு பொழுது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தேவர்கள் விழிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விதமாக தான், அதாவது மகர ராசியில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் தான் நிலக்காரகன், அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. அப்போ விவசாயத்துக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடியது நிலம். அப்போ நிலத்தை வழிபாடு செய்வதன் பொருட்டாகவும், விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் பொருட்டாகவும், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம நெல் அறுவடையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நெல்லை வச்சு தான் நம்ம பொங்கல் அப்படிங்கிறதே கொண்டாடுவோம். அப்போ இது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படிங்கிறதா பொங்கல் பண்டிகை. இப்போ பொங்கல் வைப்பதற்கான சுப நேரம் எது அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களுடைய திருநாள் அப்படின்னு சொன்னாலே அது பொங்கல் பண்டிகை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணால் காணக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் தான். இந்த சூரியன் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு மூலாதாரமாக, அனைத்துக்குமே மூலாதாரமாக விளங்கக்கூடிய சூரியன், அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடியது தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது. உணவு தான் மனிதர்களுக்கு மூலாதாரம். அந்த உணவுக்கு தேவையான விவசாயத்திற்கு மூலாதாரம் யாருன்னு பார்த்தோம்னா சூரியன். அப்போ இவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடியது தான் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கலை நம்ம எப்போ நல்ல நேரம் பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது காலை 6:36க்கு துவங்கும். அந்த அன்னைக்கு வர திதி அஷ்டமி திதி. அந்த அன்னைக்கு வர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். அப்போ அஷ்டமி திதியாக இருந்தால் கூட பரவாயில்லை. அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கும். அதாவது சனி பகவானுடைய காரகத்துவமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு பழகிக்குவோம். அஷ்டமி திதியாக இருந்தால் கூட 8 அப்படிங்கிறது சனி பகவானை குறிக்கிறதுனால உழைப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அந்த உழைப்பாளிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடியது இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலை 7:30லேருந்து 8:30 வரை நல்ல நேரம். அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர ஹோரை. இந்த ஹோரையில் காலையில் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம். அதே மாதிரி மதியம் பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஹோரை பகல் 1:30லேருந்து 2:30 வரைக்கும். இந்த நேரமும் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் தான். மாலை பார்த்திங்க அப்படின்னா 3:30 முதல் 4:30 வரை. இந்த நேரம் பார்த்திங்கன்னா புதன் ஹோரை. அப்போ இந்த நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மிக உன்னதமான நேரம். அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் நமக்கு அதாவது விவசாயத்துக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம்.
காலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:40 முதல் 7:30 வரை, அதாவது சந்திரஹோரை, மிக உன்னதமான சுப நேரம். இந்த நேரத்தில் வந்து காலையில் பொங்கல் வைக்கலாம். மாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:30லேருந்து 4:30 வரைக்கும் இந்த நேரம் வந்து குருஹோரை. அதனால் மாலையில் பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரம் இந்த 3:30லேருந்து 4:30 வரைக்கும். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பச்சரிசி பால் பானையில் பொங்கிட, அச்சு வெல்லம் செங்கருமாய் வாழ்க்கையும் இனித்திட, கதிராடும் நெல்மணிகள் களத்தினில் குவிந்திட, கொத்து மஞ்சள் நெல்மணிகள் உறவுகள் பகிர்ந்திட, ஆடு மாடு கலப்பைகள் எல்லாம் அதிகமாய் பெருகிட, கவலைகள் எல்லாம் கனவுகள் போல் காணாமல் போய்விட, ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் ஓரிரு நாள் ஓய்ந்து கொண்டாடிடும் பொங்கல் திருநாள். உங்கள் மனம் மகிழ்ச்சியில் பொங்க, அனைவர் இல்லங்களிலும் ஐஸ்வர்யம் தங்க, உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜோதிட உலகம் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிவசக்தி ஜோதிட நிலையம் மற்றும் ஜோதிட உலகம் சார்பில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய தகவல்களுக்கு ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.